தமிழக சட்டசபை கூட்டம் காலை 9:30 மணிக்கு துவங்கியது. இன்றும் கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கூறினர். கேள்வி நேரம் முடிந்ததும் அனுமதி தருகிறேன் என சபாநாயகர் அப்பாவு கூறினார். அதை ஏற்க மறுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். அதன் பேரில் அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி சட்டசபையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றப்பட்டனர். அவர்களை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். மக்கள் பிரச்சினை பற்றி அவையில் பேச எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை. வெளியில் சென்று பேசி வீண் விளம்பரம் தேட வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். சட்டசபையில் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நீதி என செயல்படுகின்றனர். கள்ளக்குறிச்சி பிரச்சனையை விட வேறு எந்த பிரச்சனை இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்பவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருவதாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானத்தை கையில் எடுத்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் முதல் முறையாக லோக்சபா சபாநாயகரை தேர்வு செய்ய தேர்தல் நடக்க உள்ளது. பாரதிய ஜனதா சார்பில் ஓம் பிர்லாவும், இந்தியா கூட்டணி சார்பில் சுரேஷும் களத்தில் உள்ளனர். துணை சபாநாயகர் பதவியை விட்டு தருவதாக பாரதிய ஜனதா அறிவித்தால் வேட்பு மனுவை வாபஸ் பெற எதிரணி தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று காலை 11 மணிக்கு சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான ஓட்டுப்பதிவு நடக்கிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராய சம்பவத்தில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த 37 வயதான ரஞ்சித்குமார் இன்று காலை மரணமடைந்தார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழகத்தை போதைப் பொருட்கள் பெரிய அளவில் பாதிக்கிறது என கவர்னர் ரவி கூறினார். தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் வெளியிலிருந்து வருவது கிடையாது, அவை இங்கேயே தயாரிக்கப்படுகின்றன. நாம் தான் போதைப் பொருட்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்றும் தெரிவித்தார். நில அபகரிப்பு புகாரில் முன்ஜாமீன் கேட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் விஜயபாஸ்கர் வடமாநிலங்களுக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. தலைமறைவான அவரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் முனைப்பு காட்டி வருகின்றனர். சபாநாயகர் தேர்தலை போட்டியின்றி நடத்த ஒப்புக்கொள்கிறோம். அதே நேரத்தில் துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியதாக சரத்பவார் கூறியுள்ளார். தமிழகத்தில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பஸ்கள் இயங்க அனுமதி இல்லை என தமிழக போக்குவரத்து துறை சமீபத்தில் உத்தரவிட்டது. இதற்கு எதிராக ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டனர். மனுவை விசாரித்த நீதிபதிகள் பிற மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட பஸ்களை தமிழக அதிகாரிகள் தடுக்கக்கூடாது, தமிழக அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 12க்கு ஒத்திவைத்தனர். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அணையின் நீர்மட்டம் 119 அடியை தாண்டியது. இதனால் நீர்த்திறப்பும் வினாடிக்கு 967 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டு உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இரவு முழுதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வால்பாறையில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்பட்டது. அதேபோல் நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் தாலுகாவில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நொய்யல் ஆற்றில் மழை நீர் கரைபுரண்டு ஓடுவதால் சித்தரச்சாவடி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிலத்தடி நீர் உயரும் என விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். மாலை, இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தேவாலா பகுதியில் 186 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் மொத்தமாக 1430.80 மில்லிமீட்டர் மழையும் சராசரியாக 49.34 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கரிக்கந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவராஜ் கூலித் தொழிலாளி. ஏரிக்கரைக்கு சென்ற இவரிடம் கஞ்சா போதை கும்பல் செல்போன் கேட்டது. தேவராஜ் கொடுக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கத்தியால் சரமாரியாக குத்தியது. இதில் படுகாயமடைந்த தேவராஜ் பரிதாபமாக இறந்தார்.
போலீசார் மர்ம கும்பலை தேடுகின்றனர். தமிழக போலீசாரின் வங்கிக் கணக்குகளை முடக்கி பணம் பறிக்கும் செயலில் சைபர் குற்றவாளிகள் ஈடுபட்டு வருகின்றனர். வாட்ஸ்அப் குழுக்களில் லிங்க் அனுப்பி சென்னையில் பணியாற்றும் 4 போலீசாரிடமிருந்து 20,000 ரூபாய்க்கு மேல் பறித்துள்ளனர். இது பற்றி சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்கின்றனர். திருச்சியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரது மனு நிராகரிக்கப்பட்டது. இதனை கண்டித்து திருச்சி கோர்ட் அருகே உள்ள உயர் மின்னழுத்த கோபுரம் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது. தமிழகத்தின் வடமாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பாலாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சந்திரபாபு நாயுடுவை வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கமலாபுரத்தில் நடந்த கோயில் திருவிழாவில் பங்கேற்பதற்காக சூசைப்பட்டியை சேர்ந்த 70 வயதான ஆரோக்கியம் என்பவர் வந்திருந்தார். அங்குள்ள சாலையை கடந்தபோது கார் மோதியது. தூக்கி வீசப்பட்ட ஆரோக்கியம் ஸ்பாட்டிலேயே பலியானார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தலைமறைவான டிரைவர் பாலச்சந்தர் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரை சேர்ந்தவர் பேச்சியம்மாள், வயது 25. தனது கணவரை பிரிந்த பேச்சியம்மாள் கேரளாவை சேர்ந்த பழ வியாபாரி அப்துல் மானிஃப் என்பவருடன் வாழ்ந்து வந்தார். இவர்களுடன் பேச்சியம்மாளின் தாயார் கலாவும் வசித்தார். குடித்துவிட்டு வீட்டில் தகராறு செய்த அப்துல் மானிஃப் மாமியார் கலாவை அரிவாளால் வெட்டினார். படுகாயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார். அப்துல் மானிஃபை போலீசார் கைது செய்தனர். கோவை உக்கடம் லாரி அசோசியேட் பெட்ரோல் பங்க் எதிரே பள்ளிக்கு 2 வீலரில் சென்ற ஆசிரியை அனிதா மீது டிப்பர் லாரி மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். சம்பவ இடத்திலேயே இறந்தார். தகவல் அறிந்த உக்கடம் போலீசார் அனிதாவின் உடலை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல்வர் திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் ஜூலை 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 21ஆம் தேதி திறனாய்வு தேர்வு நடைபெறவுள்ளது.